ஆனா இப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அதிமுக வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு தேர்தலில் ஒரு கட்சி நிற்க வேண்டும் என்றால் தைரியமா அந்த கட்சி நிக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த கட்சி நிக்கல. நிக்காத ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து நாங்க நிற்கல ஒதுங்கிக்கிறோம்னு சொன்ன பிறகு அந்த கட்சி வந்து யாருக்கு ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்டு போடாதங்க என்று பிரச்சாரம் பண்றதை நாமளும் பார்க்கிறோம். சமூக வலைதளத்திலாம் பார்க்கிறோம். அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போலன்னா அதை நான் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர். அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஏ டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிரூபணமாகிறது. எதிரொலிக்கணும். ஆனா எதிரொலிக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கன்னா, எப்பொழுதுமே தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணும் போது நமக்கு தெரியும் ஏன் மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போட்டாங்க, இப்படியே போட்டாங்க அப்படியே போட்டாங்க. எதிர் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதை மக்கள்கிட்ட பேசுறோம், மக்களும் மனதில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட இது ஒரு கள்ளச்சாராய கொலை என்றுதான் பார்க்க வேண்டும். கொலை ஏன்னா கொலை பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல வந்து அடிக்ஷன், இன்னொரு பக்கம் மலிவு வழியில கள்ளச்சாராயம் கிடைக்குது. இரண்டும் ஒரே இடத்துல நடக்கும் பொழுது அரசனுடைய தன்மைதான், அரசனுடைய செயலில்லாத தன்மைதான் இன்னைக்கு வந்து கள்ளச்சாராய சாவுகள் இவ்வளவு சாவுகளாக ஏற்படுத்தி இருக்கு. அதனால இன்னைக்கு மக்கள் இதெல்லாத்தையும் பார்க்கறாங்க, பேசுறாங்க, அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஸோ இடைத்தேர்தல் ஒரு எம்எல்ஏனால ஆட்சி மாற போறது இல்லைங்களா. பட் இடைத்தேர்தல் ஒரு மெசேஜ். இடைத்தேர்தல் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க, இதனால ஆட்சி மாறப்போவது கிடையாது. ஆனா மக்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் அது. மக்களுடைய அதிருப்தி ஒரு இடைத்தேர்தல் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனா இடைத்தேர்தல் அதே நேரத்தில் நியாயமான முறையிலும் நடத்தப்பட வேண்டும், அதுவும் எங்களுடைய வேண்டுகோள். இது நடக்கும் என்று நம்புகின்றோம்.